ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தாவேகா தலைவர் விஜய் முதலில் அக்கட்சியின் கொள்கைதான் என்ன என்பதை அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என கூறிய சீமான், தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை எனவும், வாக்குக்கு பணம் தருவதை எதிர்த்து ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேரணி செல்ல தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் காங்கிரஸ் விமர்சித்ததுக்காக காரணம் அவர் அங்கு கூட்டணி எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதில் முதல்ல தெளிவுபடுத்தணும், என் தம்பி தெளிவுபடுத்தணும். நம்ம பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு, 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? இப்ப நான் சொல்றேன், இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சர் ஐயா அமித்ஷா எங்க ஊர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி, என் கொள்கைக்கு எதிரி. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும். விளங்குதா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இப்போ எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க இது மாதிரி மணிக்கணக்காக பல 100 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஏன் அது என் கொள்கை எதிரி அப்படின்னு? அது கோயிலை விட்டு வராது, என் குடிசைக்கு வராது. அது வணங்குகிற சாமிக்கிட்ட நிற்கும், நான் வாழுகிற பூமிக்கிட்ட நிற்பேன். அது சாமியை காப்பாற்ற போராடும், நான் பூமியை காப்பாற்ற போராடுவேன். இவங்க எல்லாரும் சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கா, தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்கே வாங்கங்க, வாழுகிற பூமியில் இருக்கிற தண்ணியும் காற்றையும் காப்பாற்றுவோங்கிற நாங்கள். முரண்பாடு தெரியுதா? உங்களுடைய தேர்தல் ஆணையர் கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையாக எண்ணிரும்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா, ஒன்று சொல்கிற நீங்கள் பைத்தியமாக இருக்கணும், இல்லை கேட்குற நாம் பைத்தியமாக இருக்கணும். அது நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா? ஐயா ராகுல் காந்தி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா? பதில் இருக்கா? மக்களாட்சியில் கடைசியா மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்கு தான். அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு பேர் என்னங்க? மக்களாட்சி எங்க இருக்கு? அந்த முறையை நீங்க களையல. ஒரு தொகுதிக்கு 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 40 கோடி முதலீடு செய்றீங்க. அது லாப தேவைக்கா, மக்களின் சேவைக்கா? பதில் இருக்கா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.